தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. மீண்டும் ஒன்றிணையும் ரணில் சஜித் கடுமையாக விமர்சிக்கும் அனுர தரப்பு. யாழ் பல்கலைக்கழக விவகாரம், பேராசிரியரின் முறைப்பாட்டை தள்ளுபடி செய்த மேன்முறையீட்டு சபை. கல்குவாரியில் 17 வயது சிறுமியின் சடலமாக மீட்பு, கொலையா தற்கொலையா? தமிழர் பகுதியில் இளைஞரின் உயிரை பறித்த கோர விபத்து, சகோதரிக்கு நேர்ந்த கதை. கொழும்பு போர்ட் சிட்டியில் சீன பிரஜை கொலை வழக்கு, வெளியான அதிர்ச்சி தகவல். நடத்தையில் சந்தேகம், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வாழ்ந்த இளம் தாய்க்கு நேர்ந்த கதி. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் மீண்டும் ஒன்றிணைவது அரசாங்கத்திற்கு எந்தவித சவாலையும் அல்லது தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க தன்னை மீண்டும் தலைவராகவும் சஜித் பிரேமதாசவை தனக்கு கீழ் செயல்படும் சீடராகவும் மாற்றவே இச்சந்திப்புகள் ஊடாக முயல்கிறார் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், முன்னர் இவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்த போதே எதையும் சாதிக்க முடியாமல் பிரிந்து சென்ற நிலையில் தற்போது மீண்டும் இணைவதால் புதிதாக எதையும் செய்துவிட முடியாது. இதனை ஒரு சமமான கூட்டணிவாக பார்க்க முடியாது. சந்திப்பின் போது ரணில் விக்ரமசிங்க கட்டளைகளை பிறப்பிக்க சஜித் பிரேமதாச அவற்றை அமைதியாக குறிப்பெடுத்துக் கொண்டிருப்பதே தெரிகிறது. ரணில் விக்ரமசிங்க தனது அரசியல் அனுபவத்தை பயன்படுத்தி அங்கு தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி தன்னை தலைவராக காட்டிக் கொண்டுள்ளார். சஜித்தை 2ஆம் இடத்திற்கு கீழே தள்ளிவிட்டார். அத்துடன் இச்சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நபர்களை கவனித்தால் அங்கிருந்த அனைவரும் ஏதேனும் ஒரு வழக்கில் தொடர்புடையவர்களாகவோ பிணையில் உள்ளவர்களாகவோ அல்லது சந்தேக நபர்களாகவோ மட்டுமே இருக்கின்றனர். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் நீதிமன்றங்கள் மூலம் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வழக்குகள் தொடரப்பட்டு வரும் நிலையில் எதிர்க்கட்சியினரின் சட்டவிரோத செயல்கள் மற்றும் குற்ற பின்னணிகள் வெளிச்சத்திற்கு வர தொடங்கியுள்ளன. இவ்வாறான குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிக்கும் நோக்கிலும் பயத்திலுமே சஜித், ரணில், நாமல் போன்றோர் பதற்றமடைந்து ஒன்றாக சந்திக்க தொடங்கியுள்ளனர் என தெரிவித்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சி. ஸ்ரீசற்குணராஜா மற்றும் அப்போதைய பல்கலைக்கழக பேரவைக்கு எதிராக தாவரவியல் துறை பேராசிரியர் ஆர். கபிலன் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டு முறைப்பாட்டை பல்கலைக்கழக சேவைகள் மேன்முறையீட்டு சபை தள்ளுபடி செய்துள்ளது. இந்த உத்தரவு கடந்த ஜூன் 30ஆம் தேதி பல்கலைக்கழக சேவைகள் மேன்முறையீட்டு சபையால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் ஆர். கபிலன் 2022ஆம் ஆண்டு தாவரவியல் துறையின் தலைவராக பணியாற்றிய காலத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அரச நிதி துஷ்பிரயோகம் இடம்பெற்றதாக பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருந்தார். இதனை பல்கலைக்கழக விதிமுறைக்கு முரணான நடவடிக்கையாக கருதியே அப்போதைய பல்கலைக்கழக பேரவை அவரை துறை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியது. இந்த நீக்க தீர்மானம் சட்டவிரோதமானதென கூறிய பேராசிரியர் ஆர். கபிலன் தம்மை 2022 ஆகஸ்ட் 27ஆம் திகதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் மீண்டும் தாவரவியல் துறை தலைவராக நியமிக்குமாறு கோரி பல்கலைக்கழக சேவைகள் மேன்முறையீட்டு சபையில் முறைப்பாடு செய்திருந்தார். எனினும் முறைப்பாட்டாளரால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை விசாரித்து தீர்மானிக்கும் அதிகார வரம்பு மேன்முறையீட்டு சபைக்கு இல்லை என்று ஜூரிகள் சுட்டிக்காட்டியதுடன் அந்த அடிப்படையில் மேன்முறையீட்டு முறைப்பாட்டை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். இதனிடையே இதே விவகாரம் தொடர்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு எதிராக பேராசிரியர் ஆர். கபிலன் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த வழக்குகளையும் கடந்த ஆண்டு அவர் திரும்ப பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மாவட்டத்தின் புளியங்குளம் புதூர் சந்தி பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற சாலை விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் அவருடன் பயணித்த சகோதரி படுகாயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புளியங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி தனது சகோதரியுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த இளைஞர் A9 பிரதான வீதியின் புளியங்குளம் புதூர் சந்தி பகுதிக்கு அருகில் மற்றொரு வாகனத்தை முந்தி செல்ல முயன்றுள்ளார். அதேவேளையில் மோட்டார் சைக்கிள் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது.
இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற இளைஞர் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் பயணித்த அவரது சகோதரி படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு அவசர சிகிச்சைக்காக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தொடர்ந்தும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விபத்திற்கான காரணம் மற்றும் சம்பவத்தின் சூழ்நிலைகள் தொடர்பில் புளியங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ரத்தினபுரி மகாபல தென்னவின் கஜுவத்த பகுதியில் உள்ள ஒரு கல்குவாரியில் சிறுமியொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. 23ஆம் திகதி முதல் அந்த சிறுமி காணாமல் போனதாக அவரது தந்தை பலாங்குடி காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்ததாக தெரிய வருகிறது. இந்நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவர் பலாங்குடி மகாபல தென்னவை சேர்ந்த 17 வயது சிறுமியாவார். எவ்வாறாயினும் குறித்த மரணம் எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான பிரேத பரிசோதனை நேற்று பலாங்குடி வைத்தியசாலையில் நடைபெற்றுள்ளதுடன் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பில் சீன பிரஜையொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல்வேறு புதிய தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் சம்பவம் குறித்த விசாரணைகளை பாதுகாப்பு தரப்பினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆரம்பகட்ட தகவல்களின்படி உயிரிழந்தவர் ஹாவோ போன் என்ற சீன பிரஜை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் சர்வதேச அளவிலான இணைய குற்ற வலையமைப்புடன் தொடர்புடையவராக இருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இணைய குற்ற செயல்கள் மூலம் சம்பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் பெருமளவிலான பணம் தொடர்பான தகராறே இந்த கொலைக்கான பின்னணியாக இருக்கலாம் என விசாரணை தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. சம்பவம் தொடர்பாக சுமார் 20 சீன பிரஜைகள் தொடர்புடையிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளில் கிடைத்த தகவல்களின்படி சம்பவம் நடந்த நாளில் நண்பர்களாக நடித்து 2 சீன பிரஜைகள் உயிரிழந்தவரை கொழும்பு துறைமுக நகரிலுள்ள ஒரு பாலம் அருகே அழைத்து சென்றுள்ளனர். அங்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட குழு ஒன்று அவரை கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் அவரை எஹலியகொட கரதன பிரதேசத்தில் உள்ள காட்டு பகுதிக்கு அழைத்து சென்று தாக்குதல் நடத்தியதாகவும் அதன் பின்னர் அவர் கொலை செய்யப்பட்டு உடல் கற்களால் மூடப்பட்ட நிலையில் கைவிடப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் மேற்கண்ட தகவல்கள் அனைத்தும் விசாரணையின் ஆரம்ப கட்டத்தில் வெளியாகியுள்ள தகவல்களாகும். சம்பவம் தொடர்பான இறுதி முடிவுகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் நீதிமன்ற நடைமுறைகள் மற்றும் அதிகாரப்பூர்வ விசாரணைகளின் அடிப்படையிலேயே உறுதிப்படுத்தப்படும் என பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அருகிலுள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் கணவர் இளம்தாய் ஒருவரை கத்தியால் குத்திக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவானிசாகர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமை சேர்ந்த லூர்துகுமார் மற்றும் இந்திரா குமாரி தம்பதியினரின் மகளான ரெபேகா ராமேஸ்வரத்தை சேர்ந்த தொழிலாளி பாகபிரகாஷ் என்பவரை 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ளனர். திருமணத்திற்கு பின்னர் தம்பதியினர் ராமேஸ்வரத்தில் வசித்து வந்த நிலையில் குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக அடிக்கடி தகராறுகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு ரொபேகா தனது 3 குழந்தைகளுடன் கணவரை பிரிந்து பவானிசாகரில் உள்ள தனது தாய் வீட்டில் வந்து தங்கியிருந்தார். இந்த நிலையில் நேற்று காலை பாகபிரகாஷ் தனது மனைவியை சந்திக்க பவானிசாகர் முகாமிற்கு வந்துள்ளார். மீண்டும் தன்னுடன் ராமேஸ்வரத்திற்கு வந்து குடும்ப வாழ்க்கையை தொடருமாறு அவர் கேட்டதாகவும் அதற்கு ரெபேகா மறுப்பு தெரிவித்ததால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் பாகபிரகாஷ் தன்னிடம் வைத்திருந்த கத்தியால் ரெபேகாவை பலமுறை குத்தியதாக கூறப்படுகிறது. பலத்த காயமடைந்த ரெபேகா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அலறல் சத்தம் கேட்டு அங்கு விரைந்த அக்கம்பக்கத்தினர் தப்பி செல்ல முயன்ற பாகபிரகாஷை பிடித்து பவானிசாகர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ரெபேகாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் சந்தேக நபரான பாகபிரகாஷை கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.